6 ஆக்சிஸ் ஐஎம்யூ வந்து இதை மட்டும் தான் செய்தானா கிடையவே கிடையாது. 6 ஆக்சிஸ் ஐஎம்யூ வந்து உங்களுக்கு வந்து வீலி கண்ட்ரோலு, அப்புறம் இந்த கார்னரிங் லைட் வந்து கார்னரிங் லைட்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். குறிப்பாக வந்து பார்த்தோன்னா உன்னோட மோட்டர் சைக்கிளில் என்ன பண்ணுது, எவ்வளோ லீனில் இருக்குது, எவ்வளோ grip இருக்கும் அப்படின்றத அதே முன்னாடி கெஸ் பண்ணி வச்சுக்குது. ஓகே, இது பண்ணலாம், இது பண்ண முடியாது அப்படின்னு அது இது இருக்குது. இன்றைக்கி ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட 3090 டியூக் லான்ச் ஆச்சு. இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ரொஃபஷ்னல்ஸே அந்த லெவல் ஓட்டுறதுக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இது எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் இதை ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மோட்டர் சைக்கிள்ஸ்லாம் கண்டிப்பாக கார்னரிங் ஏபிஎஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு ரொம்ப அர்த்தம். கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் இன்னொரு விஷயம் இருக்குது, அது வந்து ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் கிடையாது. ஏன்னா நானே வந்து ஒரு S1000RR வந்து கிராஷ் ஆகிறத பார்த்துருக்கேன். எப்படின்னா லீனில் டக்குன்னு ஓப்பன் ஆச்சு. ஓகே, பவம் பண்ணும்போது அந்த கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோலால் காப்பாற்றக்கூடியது ஓரளவு தான். அதுக்கு மேலே நம்ம மைண்டு தான் ஓரளவுக்கு தான் காப்பாற்றும். இப்போ இவ்வளோ சேஃப்டின்னு வையேன், அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. நான் என்ன வேணால் பண்ணுவேன் அதை காப்பாற்றுன்றதெல்லாம் அந்தளவுக்கு இன்னும் கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து அவங்க மேபி ஐடியல் கண்டிஷனில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல டயரில், நல்ல டார்மேக்கில், இந்த டெம்பரேச்சரில் இவ்வளோ டயர் ப்ரெஷர் இருக்கும், இவ்வளோ grip இருக்குன்ற ஒரு ஐடியல் கண்டிஷனில் இருக்கும். பட் அவங்க டெஸ்ட் பண்ணது நம்ம ஓட்டுறதும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். சஸ்பென்ஷன் செட்டப் கூட டிஃப்ரென்ஸ் இருக்கும். வேர் அண்ட் டயரில் சஸ்பென்ஷன் கூட தெரியும். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால் அது எல்லாத்துக்கும் இவங்களால காம்பன்சேட் பண்ண முடியாது. சில நேரம் காக்கியாக இருந்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் உண்டு. அதாவது எப்போவுமே நாங்கள் சொல்கிறதா, ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், அதுலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறனால என்ன ஆகும்னா அது யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ஓகே இந்த ஏபிஎஸ்னால் இப்படி தான் ஒர்க் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுன்னா நம்ம அதோட லிமிட் வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த லிமிட் வரைக்கும் தான் இதோட ப்ராசஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னுமே நீங்கள் வந்து இந்த ஏபிஎஸ் பற்றியோ இல்லை ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பற்றியோ 6 ஆக்சிஸ் ஐஎம்ஏ பற்றியோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் பைக் ஓட்டும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதையே ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணியும் இருக்கக்கூடாது. அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். எனக்கு வந்து அதை டெஸ்ட்டே பண்ண முடியல அப்படின்னா ஒரு க்ளோஸ்டான என்விரான்மெண்ட்டில் ஃபுல் சேஃப்டி கியரோட நீங்கள் வந்து உங்கள் வண்டியோட கார்னரிங் ஏபிஎஸ், கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.